Hi guys, welcome back to my channel. இன்றைய வீடியோ நாங்கள் பார்க்க போகுது ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடரை பற்றி பார்க்க போன்றோம். இந்த ட்ரேடர் ஏறி காலத்தில் என்னென்ன விஷயத்தை செய்திருந்தார், இப்போது எதை செய்திருக்கின்றார், என்ன மாதிரி அவர் சக்ஸஸ் பண்ணுவதற்கு என்னென்ன முயற்சிகளை அவர்கள் எடுத்திருக்கின்றார் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போன்றோம். இந்த வீடியோ முழுக்க ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்க போகின்றது. ஏனென்றால் நாங்கள் பல தவறுகளை செய்கின்றோம். அப்படி செய்கின்ற தவறுகளை எப்படி அவாய்ட் பண்ணணுமாக இருந்தால் இப்படிப்பட்ட சக்ஸஸான நபர்கள் என்னென்ன விஷயங்களை அவர்கள் கையாண்டிருக்கின்றார் என்பதை அறிவதன் மூலம் நாங்களும் வருங்காலத்தில் அதற்கான முயற்சி எடுக்கலாம் என்பதற்கான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக தான் இது இருக்க போகின்றது. ஸோ அதை பார்த்து நீங்களும் அதை மேபி நல்ல விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். முழுக்க இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருந்தாலும் நீங்களையே மைண்டில் வைத்திருங்கள். என்னென்ன பிழைகளை நீங்கள் இப்போது செய்கின்றீர்கள், அந்த விஷயத்தை எப்படி நீங்களும் மாற்றி அமைத்து நீங்களும் வருங்காலத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நபர் ஆகலாம் என்று ஒரு கொஷன் இருந்தால் இப்படிப்பட்ட வீடியோக்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் வருங்காலத்தில் இதே மாதிரியான பல வீடியோக்களையும் செய்வதற்கான ஒரு முயற்சியில் நான் ஈடுபடுவேன் என்பதையும் சொல்லிவிடுகின்றேன். சரி, இப்போ இந்த வீடியோவுக்கு போவதுக்கு முன்னம் இன்னொரு விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணி விடுகின்றேன். உங்களுக்கு தெரியும், நாம் போடுகின்ற அனைத்து வீடியோவும் ஒரு எடுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். இந்த டே நான் சொல்லுகின்ற ப்ராஜெக்ட்களோ நான் ஷேர் பண்ணுற இந்த விஷயங்களையோ பார்த்துவிட்டு அதை உங்களை ஃபுல்லியாக போய் செய்ய நான் சொல்வதே இல்லை. ஏனென்றால் கிரிப்டோ என்பது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் என்பது. ஏன்னு சொன்னால் கிரிப்டோ இன்று ஒர்க் பண்ணுகின்ற சில ப்ராஜெக்டுகள் நாளைக்கு அது ஒர்க் பண்ண மாட்டாது என்பது தான் உண்மை. பாருங்கள், கிரிப்டோவில் எவ்வளவு ஆயிரக்கணக்கான 10,000க்கு மேற்பட்ட கோயின்கள் இருக்கின்றன. அதில் எத்தனை கோயின்கள் உண்மையில் சக்ஸஸ் என்று கேட்டால் வெறும் 1% விட குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கிரிப்டோ மினிப்புலேஷனாக ரன் பண்ணுகின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லிக்கொள்ள முடியும். ஆல்மோஸ்ட் கேம்பிளிங் என்று தான் நான் சொல்ல முடியும். சொன்னால் தான் எந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதாக இருந்தாலும் உங்களது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏர்லி டைம்லேயே நீங்கள் போட்டதை எடுத்து விடுவது நன்று என்பதை நான் பல தடவை சொல்லிக்கொண்டே வருகின்றேன். அதை தொடர்ந்து நீங்களும் கையாள வேண்டும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீர்களானால் ஏர்லியாக ஏதாவது ஒரு 2, 3, 5x வரும் பொழுது அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து விடுங்கள். ஏன்னு சொன்னால் உண்மையில் கிரிப்டோ என்பது ஸ்டேபிளாக இருக்க போவதில்லை. எல்லா இன்க்ளூடிங் பிட்காயின் கூட கிராஷ் ஆகும் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு 4 வருஷமும் நீங்கள் அதைத்தான் பார்த்து கொண்டு வருகின்றீர்கள். ஸோ அதை மைண்டில் வைத்திருங்கள். ஏனென்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், குவைட் ரீசனாக அசோஸ் என்கின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட், அது உண்மையில் எவ்வளவு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற ப்ராஜெக்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இன்றைய அந்த நிலவரத்தை பாருங்கள், ஆல்மோஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் காணாமலேயே போய்விட்டது. அதுக்கான காரணம் இன்டர்னல் ப்ராப்ளம். ஸோ ஒரு டீமை உருவாக்குகின்றார்கள், அந்த டீமில் அவர்களுக்குள்ளேயே ஒரு கிளாஷுகள் வரும். அப்படி வரும் பொழுது அந்த டீமுகள் 2ஆக பிரிவடைவார்கள். அப்படி பிரிவடையும் பொழுது கூட சில நேரங்களில் சில நன்றாக இருக்கின்ற ப்ராஜெக்ட்கள் கூட ஃபெயில் ஆவது வழக்கம். அதுதான் இதுக்கான ஒரு உதாரணம். இப்படி பல ப்ராஜெக்ட்கள் நடந்திருக்கின்றன. ஸோ அதனால் தான் எதுவுமே ஸ்டேபிள் இல்லை, எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது என்பது தான் உண்மை என்பதையும் மைண்ட் வைத்திருங்க. எனிவே, இப்போது வீடியோவுக்கு போவதுக்கு முன்னம், இந்த நபரை பற்றி பார்ப்பதுக்கு முன்னம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுகின்றேன். உங்களுக்கு தெரியும், எனது சேனலில் தொடர்ந்து நான் தடவை வீடியோ போடாமல் விட்டுருக்கின்றேன். லாஸ்ட் 3 மந்த் நினைக்கின்றேன். அதுக்கான காரணம் எனக்கும் பர்சனல் ப்ராப்ளம், அதாவது இல்னஸ்னால் நான் இருந்த காரணத்தினால் என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியாமல் போய்விட்டது. இப்போது கூட வீடியோவில் பாருங்கள், கேமராவில் வராததுக்கு காரணமும் அதுதான். ஸோ வரும் காலத்தில் நான் கேமராவில் திரும்பி வருவேன். பட் இப்போது தொடர்ந்து வீடியோ தரணும் என்கின்ற காரணத்தினால் தான் இந்த வீடியோவை நான் செய்கின்றேன். ஸோ அங்கே அப்பப்போது எதிர்பார்க்கலாம் வீடியோவை. பட் நான் அப்போது வீடியோ போடாட்டிக்கு நீங்கள் நினைக்காதீர்கள், இந்த சேனலில் இனி நான் போடவே மாட்டேன் என்பதை நினைக்காதீர்கள். தொடர்ந்து போடுவேன். பட் இப்போது டெம்பரரியாக இல்னஸ்னால் தான் கொஞ்சம் பிரேக் எடுக்கணும் என்பது தான். அதனால் தான் அப்பப்போது மட்டும் வீடியோ போடணும் என்று சொல்லியிருந்தேன். சரி, வாங்க வீடியோக்கு செல்வோம். ஸோ இன்று நாங்கள் பார்க்க போகின்ற வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், ஒரு கிரிப்டோ ட்ரேடரை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நபர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரின் பேர் டெவினிசி ஜேர்மி என்கின்ற ஒரு மனிதர். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2011ஆம் ஆண்டு அவரின் நெட்வொர்த் என்பது 0 என்று சொல்லிக்கொள்ளலாம். ஏன் சொன்னால் அப்போது அவர் ஒரு டீனேஜர், ஆரம்ப காலகட்டம். ஓகே, அவரிடம் அவ்வளவு மணி இல்லாத ஒரு காலப்பகுதி 2011ஆம் ஆண்டு. பட் இன்று 2025ஆம் ஆண்டு அவரின் வெல்த் என்று பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஹி பில்ட் ஹிஸ் எம்பயர் worth around $200 million அமெரிக்கன் டாலர். அவர் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணியது என்பது வெரி மினிமம் அமௌண்ட் ஆஃப் மணி, மேபி ஒரு அண்டர் $2,000 வைத்துக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் அவர் போட்டிருப்பார். பட் ஆனால் இன்று அவரிடம் இருக்கின்ற நெட்வொர்த் 200 மில்லியன் என்பது பாருங்கள் எவ்வளவு எக்ஸ் ஆகியிருக்கும். ஆல்மோஸ்ட் 1000x மேல் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஸோ அவர் எப்படி இதை சாதித்தார் என்று பார்த்தீங்கன்னா, அது பார்ப்பதுக்கு முன்னாடி அவரின் ஏர்லி டைம் அவர் என்ன மாதிரியான என்று பார்த்து விடுவோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் கனடா. இவரின் ஏர்லி கேரியர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கின்றார். இந்த 2006ஆம் ஆண்டு என்ன பண்ணினார்னு பார்த்தால், அவர் பொதுவாகவே
ஃபைனான்ஸ் சிஸ்டத்தை பற்றின விஷயங்களுக்கான ஒரு சாஃப்ட்வேர்கள் அல்லது போட்டுகளை அவர் வந்து டெவலப் பண்ணுவது தான் அவர் மீனாக வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் இவர் வந்து ஒர்க் பண்ணிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இண்டஸ்ட்ரி கம்பெனிகளாக இருக்கும். ஸோ அவர்களுக்கான இந்த ஃபைனான்ஸ் மென்டாலிட்டி இருக்கும் காரணத்தினால் இவர் வந்து அப்படிப்பட்ட விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருந்தார். டெவலப் பண்ணி தானே யூஸ் பண்ணுவதற்கான, அதாவது இன்க்ளூடிங் பேங்க் செக்டர் அல்லது ஃபைனான்ஸ் செக்டருக்கான இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் சிஸ்டங்களை இவர் டெவலப் பண்ணி கொண்டிருக்கின்றார். அதுதான் அவர் ஜாப் கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தார். பட் இவர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்வால் அப்படி இருக்கும் பொழுது சைட்டாக தான் வந்து இருக்கும் ஃப்ரீ டைமில் வந்து ட்ரேடிங் போர்ட் அல்லது கோல்டை பற்றி ஸ்டடி பண்ணுவது, சில்வரை பற்றி ஸ்டடி பண்ணுவது, இன்ஃப்ளேஷன் என்றால் என்ன, இன்ஃப்ளேஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்பதை ஏர்லி டைம்லேயே அவர் தொடர்ந்து படித்து கொண்டிருந்தார். ஏன் சொன்னால் இவரின் கரியரே ஃபைனான்ஸ் அப்படி பேங்கில் இருப்பதனால் அதை பற்றி படித்து கொண்டு வரும் பொழுது தான் அவர் வந்து இந்த எப்படி அடாப்ட் பண்ணுவது, இன்ஃப்ளேஷன் என்றால் என்ன என்கின்ற ஃபியாட் கரன்சி என்ன என்பதை எல்லாத்தையும் படித்து அறிந்து கொண்டார். ஆனால் இந்த கிரிப்டோ என்பதை பற்றி அந்த சிஸ்டம் வந்து வந்ததுக்கான நோக்கம் உங்களுக்கு தெரியும். இந்த நார்மலாக இருக்கிற ஃபைனான்சியல் வந்து எவ்வளவு மணியும் பிரிண்ட் பண்ண முடியும், அதனால் தான் இன்ஃப்ளேஷன் இப்படியான விஷயங்கள் நடக்கும் என்பதனால் தான் இந்த பிட்காயின் என்பதை வந்து யாராலும் ஒரு நபர் உருவாக்கியிருந்தார். இந்த பிட்காயின் வந்து அதன் மேக்ஸிமம் அமௌண்டை விட கிரியேட் பண்ண முடியாது. அதுதான் அது வந்து உண்மையில் ஒரு சக்ஸஸ்க்கான காரணம். அது வந்து அகெயின்ஸ்ட் பேங்கை வந்து பிரேக் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருந்தது. ஸோ அதனால் தான் பேங்குகளுக்கு கூட பொதுவாக கவர்மெண்டாக இருக்கலாம், பேங்குகளுக்கு கூட பிட்காயின் என்றாலே ஒரு த்ரெட்டாக பார்த்ததுக்கான காரணம். பட் இவர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டறிந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிட்காயின் வருவதற்கு முன்னம் இவர் என்ன பண்ணிக்கிறார் பார்த்தால், ஒரு ஃபோம்களில் ரீட் பண்ணுவது, ஃபோம் என்றால் உங்களுக்கு தெரியும், மற்றவர்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வார்கள், தங்களது ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கொள்வார். அப்படிப்பட்ட விஷயங்கள் ஆரம்ப காலத்தில் பொதுவாக அப்படி தான். முந்தி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எல்லாமே இல்லை. மேபி சாட் இருந்திருக்கும், சாட் ரூமுகள், அதே மாதிரி ஃபோமுகள், பிளாக்குகள்லாம் இருந்திருக்கும். ஸோ அதில் வாசித்து அவர்கள் கம்யூனிகேட் பண்ணுவது, டிஸ்கஸ் பண்ணுவதாக இருக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் இவர் வந்து முதலாக இந்த பிட்காயினை பற்றி கண்டறிந்தார் 2011ஆம் ஆண்டு. இதை சொல்லும் பொழுது அவர் வந்து என்ன பார்த்தான்னு சொன்னால், உடனேயே அவர் அந்த பிட்காயினின் ஒயிட் பேப்பரை டவுன்லோட் பண்ணி, ஏன்னா இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்பதனால் அவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்கள், டெக்னிக்கல் என்ன என்பதை அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர் வந்து அந்த ஒயிட் பேப்பரை வாசித்து அறிந்தார். என்னதான் இது என்பதை அறியும் பொழுது தான் அவர் உண்மையில் ரியலைஸ் பண்ணிய என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு ஜோக்காக அவர் கருதவில்லை, இது வந்து டிஜிட்டலில் இருக்கின்ற ஒரு கோல்டாக அப்போவே அவர் இமேஜின் பண்ண கொடுத்தார். ஏன்னு சொன்னால் வாசிக்கும் பொழுது அதன் அர்த்தங்களை அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னு சொன்னால் கோல்டு என்றால் என்ன, உலகத்தில் அதுக்கும் ஒரு மேக்ஸிமம் சப்ளை இருக்கின்றன, அதுக்கப்புறம் இல்லை. அதனால் தான் கோல்டின் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே இருக்கின்றன. ஏன்னா கோல்டை புதுசாக உருவாக்க முடியாது இல்லையா. கோல்டு எவ்வளவு அமௌண்ட் இருக்கின்றதோ ஹோல் என்டையர் வேர்ல்டில் அவ்வளவு தான். ஏன் சொன்னால் நேச்சராக உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டல் தான் அது வந்து புதுசாக உருவாக்க முடியாது. ஸோ அதனால் தான் அதுக்கான மேக்ஸிமம் சப்ளை இருக்கிறதுனால தான் அந்த வேல்யூ கூட்டிக்கொண்டே போகிறது. அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் கரன்சியையும் அவர் பார்த்தார். இது ஒரு டிஜிட்டலாக இருக்கக்கூடிய ஒரு கோல்டாக அப்போவே அவர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டார். ஸோ அந்த காரணத்தினால் தான் இது 2011ஆம் ஆண்டு அவர் கண்டறிந்த ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் வந்து யூடியூப் சேனல் ஒன்று உருவாக்கியிருந்தார். அதே சமயம் தான் செய்கின்ற விஷயத்தை ஒரு ஜெனியூனாக, நீங்கள் இப்போது பாருங்கள், கிரிப்டோ இருக்கின்ற அனைத்து நபர்களும் அவர்கள் அண்டர்லைனே வந்து எப்படி மணி மேக் பண்ணுவது, யூடியூபராக இருக்கலாம். இப்போ என்ன கூட நீங்கள் சொல்லலாம், எதற்காக நான் யூடியூப்பை மேக் பண்ணுகின்றேன், சும்மா ஃப்ரீயாக செய்வதற்கு வாய்ப்பே இல்லை இல்லையா, எங்களது டைமை வேஸ்ட் ஆகணும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புங்களிடம் இருக்கின்றன. நான் கேட்கின்றேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது கூட ஒரு எதிர்பார்ப்பு தான். இல்லை, இதை வந்து நான் சொல்லுகின்ற விஷயத்தை கேட்டு எனது சேனல் க்ரோ பண்ணும் பொழுது ஸ்பான்சர்ஷிப் பண்ணி வருவார்கள். அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வைத்து நான் பணத்தை எப்படி மேக் பண்ணலாம் என்பதைத்தான் நான் யோசிப்பேன். நான் மட்டுமில்லை, அனைத்து யூடியூபரும் அதை தான் யோசிப்பார்கள். பட் எனிவே, நான் இதுவரையும் யாரிடம் ஸ்பான்சர்ஷிப் எடுக்கவும் இல்லை. எத்தனையோ இமெயில்கள் வருகின்றன, நான் எடுக்கவில்லை. எனது கோல் வந்து நான் செய்கின்ற விஷயத்தை ஷேர் பண்ண என்கின்ற விஷயம்தான். பட் அதனால் நான் சொல்லவில்லை எனக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை என்பதை நான் சொல்லவில்லை. பட் இருந்தாலும் பொதுவாக அனைத்து நபர்களும் அவர்களுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும், பணம் எப்படி மேக் பண்ண வந்தாங்க. ஆனால் இவர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படி ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் செய்கின்ற விஷயத்தை தனது யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணிக்கொண்டு ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு பிளாக் மாதிரி செய்து கொண்டே வந்தார். அப்போ 2011ஆம் ஆண்டு அவர் சொன்ன ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லோருமே பிட்காயினை வாங்குங்கள், அதுக்கான க்ரோத் வந்து பெருசாக இருக்கும் என்று பல தடவை சொல்லியிருக்கின்றார். யாருமே அதை கேட்கவில்லை. அவர் ஒரு ஜோக்கர், ஃபனியர் என்று சொல்லி அவரை மீம் பண்ணுவது, அவரை ஏளனம் பண்ணுவதாகத்தான் பல பேர்கள் இருந்தார்கள். பட் இருந்தாலும் இவர் வந்து தொடர்ந்து வாங்கி கொண்டு வந்தார். அவர் வாங்கும் பொழுது ப்ரைஸ் என்பது வந்து அண்டர் $1 இருந்தது. நான் அவரின் ரெக்கார்டை பார்க்கும் பொழுது பார்த்தேன், 34 சென்ட்ஸுக்கு வாங்கியிருக்கின்றார், 47, 48 அப்படி அப் டு $1 கீழ் தான் அனைத்துமே வாங்கியிருக்கின்றார். ஒவ்வொருக்கா வாங்கும் பொழுதும் $20, $50 கொடுத்து வாங்கியிருக்கின்றார். ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு டோக்கன் அவர் வாங்கியிருப்பார் அட் த டைமில்.
ஒரு $20 வந்து ஆல்மோஸ்ட் 50 to 60 பிட்காயின் வாங்கியிருப்பார். 50க்கு ஒரு 100க்கு மேல் வாங்கியிருப்பார். இப்படியே வாங்கி அவர் வந்து தனது பிட்காயினை கலெக்ட் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஆனால் அதே சமயம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்ன ப்ரைஸை விட இன்னும் ட்ராப் ஆகி இருந்தது. ஸோ அவர் பனிக்காகவில்லை. பல பேர்கள் பனிக்காகி செல் பண்ணியிருந்தார். பட் இவர் தொடர்ந்தும் வாங்கி கொண்டே வந்தார். ஏனென்றால் இவர் பிலீவ் பண்ணுகின்றார். இவர் பார்த்த வரைக்கும் ஒயிட் பேப்பர் பார்த்த வரைக்கும் மேபி ஷார்ட் டேர்ம் ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் லாங் டேர்மில் பெருசான குரோத்தை தரும் என்கின்ற நம்பிக்கை இவருக்கு இருந்தது. ஏன்னு சொன்னால் உண்மையில் அந்த காலகட்டத்தில் ஃபைனான்ஸ் கிராஷ் என்று நடந்தது. ஃபைனான்ஸ் எப்படி இன்ஃப்ளேஷன் ஆகின்றன, எப்படி பணியை பிரிண்ட் பண்ணுகின்றன என்பதை பற்றி அறிந்த காரணத்தினால் இவருக்கு தெரியும் வருங்காலத்தில் பெருசாக வேணும் என்பது தான். ஸோ அவர் தொடர்ந்து வாங்கி கொண்டு வரும் பொழுது பல தடவை சொன்ன விஷயங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒவ்வொரு வீக்கும் $1 worth-ஆன கோயினை வாங்குங்கள். ஈவன் ரீசனாக கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2018ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு கூட சொன்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நியர்லி $400, $600, ஈவன் $1,000 ஆகிவிட்டது பிட்காயின் ப்ரைஸ். அப்போது அவர் சொன்ன விஷயம் வந்து ஈவன் டோன்ட் வரி, அட்லீஸ்ட் பை $1 worth ஆஃப் பிட்காயின் எவ்ரி வீக்னு சொல்லியிருந்தார். அப்படி பார்த்தா கூட இன்றைய நிலவரத்துக்கு அந்த வாங்கியிருந்தார்கள். ஆனால் அதுவே ஆல்மோஸ்ட் மில்லியனுக்கு கிட்ட வேர்த்தாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கின்றது. அதுதான் சொல்லிக்கொண்டே வந்தார். எத்தனை பேர் அதை செய்தார்களோ தெரியவில்லை, பட் செய்யவில்லை. எனிவே அப்படி செய்தவர்கள் வந்து உண்மையில் மில்லியனராக இப்போ இருப்பார்கள். எனிவே இப்போ வந்து இவர் வந்து தொடர்ந்து வாங்கி கொண்டு வந்தார். 2013ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து கிராஷ் ஆகும் பொழுதும் வாங்கி கொண்டே கொண்டே இருந்தார். பட் ஆனால் இவர் வந்து எல்லாரும் சொல்லுகின்ற ஒரே விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஒரு கிரேசி, இவர் வந்து நம்ப முடியாமல் இருக்கின்றது அப்படி இப்படின்னு சொன்னவர்கள் எல்லாருமே காலப்போக்கு 2021ஆம் ஆண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் சொன்னதை வந்து திரும்பி பார்க்க தொடங்கிவிட்டார். ஆக்சுவலி 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு திரும்பி பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் உண்மையில் அதற்கான க்ரோத் வந்து கூடிக்கொண்டே வந்தது. 80% மேல் அப்படிலாம் வந்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லாரும் நினைத்தார்கள், ஓகே இவர் சொன்னது ஏதோ உண்மைதான் என்பதை அறிந்து கொண்டார்கள். பட் அதுக்கப்புறம் சில பேர்கள் வாங்கியிருப்பார்கள் ஹை ப்ரைஸ். பட் ஸ்டில் அவர்கள் கூட ப்ராஃபிட்டாக தான் இப்போது இருப்பார்கள். ஆல்மோஸ்ட் 100x மேல் தான் என்பதையும் நீங்கள் மைண்டில் வைத்திருங்கள். ஸோ இவர் வந்து இருக்கின்ற இந்த பணங்கள் ஏர்ன் பண்ணுகின்ற பணத்தை என்ன பண்ணினான்னு பார்த்தால் பொதுவாக என்ன செய்வார்கள், பிட்காயின் வைத்திருப்பவர்கள் வந்து ஒன்றில் செல் பண்ணி, இப்போ நான் கூட அதுக்கு ஒரு உதாரணம், பிட்காயின் நான் கூட எனக்கு வைத்திருந்து, பட் ஆனால் ஐ லாஸ் எவ்ரிதிங். ஏனென்றால் like I was child, like spending on so no reason. பட் இவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தால் ஹோல்ட் பண்ணியிருந்தார் எல்லா பிட்காயினையும், நெவர் செல் எனிதிங், அப்படியே இருந்தார். ஆனால் இப்போது இவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுகின்றார். அதாவது மெயினாக இன்வெஸ்ட் பண்ணுகின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் அல்லது அது பிஸ்னஸுகளில் போடுகின்றார். அதை விட தங்களுக்கு தேவையான லாங் டேர்ம் அசெட்டுகள், உதாரணத்துக்கு கப்பல்கள் அல்லது பல அதர் விஷயங்களுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுகின்றார். மீண்டும் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுகின்றார். அதை டிவிடெண்ட் ஸ்டாக்கள் இன்வெஸ்ட் பண்ணி வெல்த்தை கிரியேட் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார். ஓகே, ஆனால் இப்போதும் அந்த யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்கின்றது. அந்த சேனலில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து தனது ஜேர்னியை பற்றி ஷேர் பண்ணுகின்றார். இனி என்ன வாங்க போகிற விஷயங்களை பற்றி கூட ஷேர் பண்ணிக்கொண்டு தான் வருகின்றார். ஸோ இவர் ஸ்டோரியை பார்க்கும்பொழுது என்ன உங்களுக்கு புரியவனமாக இருந்தால் இவருக்கான மெயின் ரீசன் வந்து பேஷன், அதாவது வந்து பேஷனாக இருப்பது மட்டும் இல்லாமல் ஒன்றில் பிலீவ் பண்ணினால் அதிலேயே பிலீவ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருந்திருக்கின்றார். ஆனால் அதுக்காக இப்போது ஒரு புதுசாக வருகின்ற கோயினை பற்றி பார்த்துவிட்டு நன்றாக இருக்கின்றது, நான் பிலீவ் பண்ணுகின்றேன், இதில் நான் $1,000 போட போன்றேன் என்று நினைத்தீங்கன்னா அது ஒரு சில்லியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போது டூ லேட் ஆக நான் பார்க்கின்றேன். சில விஷயங்கள் டூ ஏர்லி. இப்போது என்னது டூ ஏர்லி என்று பார்த்தீங்கன்னா ஏஐ இஸ் டூ ஏர்லி, virtual reality too early, quantum is too early. பட் இது எல்லாமே வருங்காலத்தில் டூ லேட் ஆகும். இவர் பார்க்கும்பொழுது இந்த பிட்காயின், பிளாக் செயின் இதெல்லாமே ஏர்லி டைமில் இவர் கண்டறிந்ததனால் தான் இன்று இவர் சக்ஸஸ் ஆகியிருக்கின்றார். இப்போது வருகின்ற ஜெனரேஷன் பார்க்க வேண்டியது வந்து பொதுவாக ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டீப் லேர்னிங், அதை விட மெயினாக பார்க்க வேண்டியது குவாண்டம். இப்படியான இதை பற்றி பாருங்கள். அப்படி ஏதாவது ஒன்று இருக்குமாகும் பட்சத்தில் அதில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது மேபி ஒரு 10 வருடத்தில் மேபி நீங்களும் சக்ஸஸ் ஆகிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஃபைனான்ஸ் அட்வைஸாக எடுக்க வேண்டாம், பட் எனது தோட்டுப்படி தான். ஏன்னு சொன்னால் எனது ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏர்லி டைமில் இந்த அதாவது பிளாக் செயின் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்திருந்தது, அது மிஸ் பண்ணியாச்சு பொதுவாக எனது ஜெனரேஷனில் இருக்கும் வயசுல நபர்கள். பிறகு பார்த்தீங்கன்னா ஆப் பூமிங்னு சொல்லிக்கொள்ளலாம். ஆப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆப்கள் டெவலப் பண்ணார்கள், அதுவும் பல பேர்கள் மிஸ் பண்ணிவிட்டார்கள். பிறகு பார்த்தீங்கன்னா யூடியூபில் பல பேர்கள் பெரிய சக்ஸஸாக இருந்தார்கள், அதன் இது கூட இப்போது கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகின்றன. ஸோ அதனால தான் சொல்லுகின்றேன், இனி வருகின்ற ஜெனரேஷன் பார்க்க வேண்டியது என்னது ட்ரெண்டிங்காக இருக்கின்றன, என்னது நியூ டெக்னாலஜி என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ஏஐ தான் மெயினாக பார்க்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் குவாண்டத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஸ்டோரி மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது பேஷனாக இருப்பது மட்டும் இல்லாமல் ஏர்லியாக ஒன்றை பிலீவ் பண்ணினால் அதற்கான ஃபுல் ரிசர்ச்சை பண்ணி ஃபுல் டெடிகேஷனை போட்டுவிட்டு அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி அதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது அதில் மேபி சக்ஸஸ் ஆகலாம் என்பது தான் இவரின் ஸ்டோரி எங்களுக்கு எடுத்துரைக்கின்றன.
ஸோ ஐ ஹோப் இது ஒரு இந்த யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துக்கணும்னு நம்புகின்றேன். இதே மாதிரி பல பேர்கள் இருக்கின்றார்கள். கிரிப்போவாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆன நபர்கள் இருக்கின்றார்கள். அவரை பற்றின லாங் ஸ்டோரிகளுக்கான வீடியோவிலும் இந்த சேனல் நான் ஷேர் பண்ணுகிறேன். இது செய்வதற்கான நோக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஃபோக்கஸ் இந்த சேனல் கிரிப்போவாக இருந்தாலும் அதை பற்றியே தொடர்ந்து சொல்வதன் மூலம் போரிங் ஆகிவிடும். எனக்கே போரிங் ஆகிவிட்டது. டோக்கனை பற்றி கதைப்பது, என்ன சப்ளை, இது எவ்வளவு வரும் என்கின்ற கதைத்து எனக்கே போர் ஆகிவிட்டது. ஸோ அதனால் தான் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு சேனலாக மாற்றணும் தான் எனது நோக்கம். ஸோ அதனால் இனி வருங்காலத்தில் நீங்கள் நியூஸ் மேபி கிரிப்போ பற்றினது, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின நியூஸுக்கள், டிஃப்ரெண்ட் ஸ்டோக்குகளை பற்றினது, இன்வெஸ்ட் பண்ணுவது, யங் வயசில் என்ன மாதிரி பல பேர்கள் சக்ஸஸ் இருக்கின்றார்கள், அதை எடுத்து என்ன நாங்கள் பண்ணலாம், ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் என்பது தான் எனது முயற்சியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி அனைத்து நபர்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு வீடியோ தேவைப்பட்டால் கூட அதை நீங்கள் கொமெண்டில் போடுங்கள். அப்போது அதை பற்றின வீடியோவும் நான் செய்கின்றேன். அதை விட இந்த ஸ்டோரியை பார்க்கும்பொழுது உங்களது ஸ்டோரி என்ன என்பதையும் கொமெண்டில் சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எந்த டைமில் கிரிப்போவில் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கினீர்கள், எதில் முதல் இன்வெஸ்ட் பண்ணீர்கள், இப்போது உங்கள் நிலவரம் என்ன என்பதை சொல்வது மூலம் நீங்கள் மேல் சக்ஸஸ் ஆகி இருந்தால் அது கூட மற்றவர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் என்பது தான் அதுக்கான நோக்கம். எனிவே காய்ஸ், ஐ ஹோப் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, you guys take care and I see you soon again. Take care. Bye bye.